இன மத வேற்றுமையுடன் செயற்பட்டால் நாடோ அல்லது இனமோ முன்னேற்றம் அடையாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் இன்று பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட 6வது பொதுக்கூட்டம் முல்லைத்தீவு விநாயகமூர்த்தி மைதானத்தில் இன்று பகல் நடைபெற்றது. வெற்றியின் சின்னம், வெற்றிலை சின்னம், சின்னம், வெற்றியின் சின்னம். පළාත් සභා මැතිවරණයක් අවුරුදු 27කට පස්සේ අපි තියුවා. 27 வருடங்களின் பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தினோம். இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை படிப்படியாக நாம் முன்னெடுக்கிறோம். அதனால் பொய் பிரசாரங்களுக்கு சகோதர சகோதரிகளே ஏமாற வேண்டாம். இன ரீதியில் வேறுபட்டு செயற்பட்டாலும் மத ரீதியில் வேற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டாலும் நாடு அபிவிருத்தி அடையாது. நீங்களும் மேம்பட மாட்டீர்கள். இனங்கள் மேம்படாது என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். குரோத வரலாற்றை மறந்து நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். தமது மதங்களுக்கு ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து உங்களின் பிள்ளைகளுக்காக, நாளை பிறக்க உள்ள பிள்ளைகளுக்காக இந்த நாட்டை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நான் எண்ணுகிறேன். அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் சிறந்த உலகம் ஒன்றை காண்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்பதற்காக கைகோர்க்க வேண்டும். இங்கு ஜனாதிபதி தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். 30 வருஷ இருண்ட காலம் இப்போது இல்லை. போன தடவை ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பினே நீங்கள் என்னை தெரிவு செய்தீர்கள். இப்போது இந்த நாட்டில் எங்கேயும் போகலாம் வரலாம், பயம் தேவை இல்லை. இப்போது எங்கே போனாலும் உங்கள் எல்லோருக்கும் நாம் செய்த அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். இதே வேகத்தில் போனால் எமது நாடு இன்னும் நிச்சயம் முன்னேறும். வடமாகாணம் அபிவிருத்தி செய்ய நாம் பல பில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளோம். பாதைகள், பழங்கள், கல்வி வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி போன்ற பலவித வசதிகள் வழங்கியுள்ளோம். புனர்வாழ்வு வேலைகள் செய்துள்ளோம். நஷ்ட ஈடு வழங்கியுள்ளோம். உங்கள் பிள்ளைகள் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இருந்த யுகம் 30 வருஷம், அபிவிருத்தி வேலைகள் 5 வருஷம். வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளைகளின் வசந்தம், உங்கள் பிரதேசத்தின் வசந்தம். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சில அரசியல் கட்சிகளின் 31 செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்தனர். பின்னர் ஜனாதிபதி அவர்களுடன் புகைப்படம் ஒன்றிற்கும் தோன்றினார். ஓர் இலங்கையின் கீழ் ஒரு கொடியின் கீழ் இந்த அருமையான சூழலை ஏற்படுத்தி ஒரே இலங்கை, நாம் அனைவரும் இந்த நாட்டு தாய் மக்கள், எனக்கு என்னுடைய சிங்கள மக்களும் என்னுடைய பிரஜைகள் தான், என்னுடைய மக்கள் தான், தமிழர்களும் என்னுடைய பிரஜைகள் தான், என்னுடைய முஸ்லிம்களும் என்னுடைய பிரஜைகள் தான் என்று கூறுகின்ற ஒருவர் தான் இந்த மேதகு ஜனாதிபதி அவர்கள் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. அவர்கள் மனிதாபிமான முறையிலே உங்களை விடுவித்தார்கள். தமிழ் மக்களுக்கு ஒரு காலம் அவர்கள் விரோதிகளும் அல்ல, தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் போரிடவும் இல்லை. 2014ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் ஏனைய மாகாணங்களை விடவும் அதிகூடிய நிதியை தமிழ் பேசும் மக்களின் வடமாகாணத்துக்கு ஒதுக்கி தந்தவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை. நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வோம். நிரந்தர அரசியல் தீர்வை அடைந்து கொள்வதே எமது இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் பரிகாரமாக இருக்கும். அழுத்தங்களை கடந்து நமது கௌரவமான அரசியல் தீர்வை தரக்கூடிய ஒரே தலைவராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களே இருக்கிறார்கள்.